எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. டயட் ரெசிபி ஹை புரோட்டீன் சிக் பீஸ் சாலட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் 6 பல்லு போல் பூண்டு, 1/4 கப்பு புளிக்காத கெட்டி தயிர், கொஞ்சமாக உப்பு, மிக்ஸ்டு ஹர்பு, காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் போல் ரெட் சில்லி சாஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங். இதுக்கப்புறமா வந்து சிக் பீஸை வந்து நான் ஆல்ரெடி 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு 5 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. ஸோ அதுவும் ரெடி. இப்போ வந்து சாலட்க்கு நான் இன்றைக்கி ஆனியனும் குக்கும்பரும் தான் எடுத்திருக்கேன். இது கூட உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதையும் சேர்த்துக்கலாம். கேரட், மஷ்ரூம் சாட்டே பண்ணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி வந்து ஆனியனும் குக்கும்பர் இந்த மாதிரி பீல் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பீல் பண்ணி வச்சுருக்கேங்க, கட் பண்ணாமல். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக் பீஸை கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றி அதில் சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா நார்மல் ஆயிலில் கூட நீங்கள் சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. 1/2 டீஸ்பூன் போதும். தேவையான அளவு சிக் பீஸ் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காஷ்மீரி மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் அளவு கொரியாண்டர், ஒரு பிஞ்ச் அளவு வந்து சீரகத்தூள், கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் ட்ரை மேங்கோ பவுடர்னு கடையில் விற்கும், அது கொஞ்சம். இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ் போல். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸும் ரெடி, சாலட் ட்ரெஸ்ஸிங்கும் ரெடி. நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த மூக்கடலையை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாலட் ட்ரெஸ்ஸிங்கை மேலே வந்து ஊற்றிட்டு நீங்கள் சாலட் சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது மார்னிங்கில் நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா டின்னராக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். டயட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு ஒரு வ்ளாகில் பார்க்கலாம்.